finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ செகண்ட் செஷன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஹைதராபாத் டெஸ்ட் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் செஷன் இங்கிலாந்து டாமினேட் பண்ணாங்க. செகண்ட் செஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தா இந்தியா ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்கன்னு என்னோட லாஸ்ட் வீடியோல தான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பேஸை உருவாக்குனது யாரு? ஜஸ்பிரீத் பும்ரா. வேற லெவல் போலிங்க. அதாவது இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஸ்பின்னுக்கு யூஸ் ஆகிற ஒரு கண்டிஷன்ஸ். ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் ஃபேக்டர் இருக்கு. ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதான் ஒரு மேட்டர். ஏன்னா இங்கிலாந்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார் மார்க் வுட், அவர் சரியா யூஸ் பண்ணல ரிவர்ஸ் ஸ்விங். பட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரி போலிங் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ரொம்ப பெருசா போடல, செகண்ட் இன்னிங்ஸும் வந்து ஒரு 2 ஓவர் போட்டாரு, ரொம்ப ஆர்டினரியா தெரிஞ்சாரு. ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா அல்டிமேட்டா ஏன் அவர் வந்து இந்தியாவோட நம்பர் 1 பவுலர்ன்றதை கிளியரா காமிச்சாரு. அவரோட ரிவர்ஸ் ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டதை நான் பார்த்தேன். லிட்டரலி அன்பிளேபிளா தெரிஞ்சாரு, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஒரு பக்கம் பென் டக்கெட் வச்சு செஞ்சுன்னு இருக்காரு. அதாவது ஒரு விக்கெட் நம்ம எடுத்தோம். ஃபர்ஸ்ட் செஷன் ஆப்வியஸ்லி இங்கிலாந்துக்கு தான் போயிடுச்சு. பட் செகண்ட் செஷனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பிரிஸ்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஓலியோ போப்போ, ஒரு பக்கம் டக்கெட் ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடடா என்னடா இதுன்னு போது பாத்தீங்கன்னா அப்பதான் கரெக்டா ஸ்ட்ரைக் பண்ணாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஆனா அதுக்கு முன்னாடி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு LBW ரிவ்யூ போயிருக்கலாம். பட் ரிவ்யூ போயிருந்தா அப்பவே அவுட் டக்கெட்டு. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி சில க்ளோஸ் கால்ஸ் வந்தா ரிவ்யூ போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அம்பையர்ஸ் காலா இருந்தாலும் ரிவ்யூ ரீடைன் ஆயிடும். ஸோ இந்த ஒரு பேசிக் திங் அவங்க வந்து யோசிச்சு பண்ணணும். அண்ட் அடுத்த ஓவரே பும்ரா வந்து அந்த ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. சும்மா ஸ்டெம்பு புடிஞ்சிக்கிட்டு போச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அப்படியே வலிச்சுக்கிட்டு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சும்மா அநியாயத்துக்கு இன்ஸ்விங்கரு. அது ஆப்வியஸ்லி இன்ஸ்விங்கர்னு சொல்றதை விட ஒரு சரியான ரிவர்ஸ் ஸ்விங்கர்னு சொல்லலாமோ. வலிச்சுக்கிட்டு வந்து ஆஃப் ஸ்டம்ப் புடிக்கிட்டு போச்சுன்னா பாத்துக்கோங்க. கீப்பர் கிட்ட போச்சு ஆஃப் ஸ்டம்ப். சரியான பால் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அதுக்கப்புறம் ஜோ ரூட் வந்தாரு. மேசிவ் மூவ்மெண்ட் ஆக்சுவலி. கிளியரா தெரிஞ்சது ஜோ ரூட்டை வந்து தூக்கிடுவார் பும்ரான்ற மாதிரி. ஏன்னா அந்த லெவலில் தான் போட்டு இருந்தாரு. ஜோ ரூட் எவ்வளவு பெரிய ஒரு பிளேயர் இங்கிலாந்துக்கு. அவரே பாத்தீங்கன்னா ரொம்ப டென்டிட்டிவா ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி LBW ஆயிட்டாரு. அம்பையர்ஸ் கால் தான், பட் அம்பையர் அவுட் கொடுத்ததுனால அது அம்பையர்ஸ் கால். பட் இந்தியாவுக்கு அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ், ஜடேஜா ஒரு க்ரூஷியல் விக்கெட் பேர்ஸ்டோ எடுத்தாரு. ஏன்னா பேர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இந்த இன்னிங்ஸும் ரொம்ப ஸ்டெடியா, அவரோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது முடிஞ்சா அவுட் ஆகடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அகைன் அவரோட ப்ராப்ளம் என்னன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல போல்ட் ஆறதே ஒரு வேலையா போயிடுச்சு அவருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அக்சர் பட்டேல் ஆஃப் ஸ்டம்ப் புடிக்கிட்டு போச்சு, செம்ம பால். இந்த பால் வெள்ளிஃப்ட் விட்டாரு, பால் வெளில போகணும். ஆனா ஜடேஜா ஆம் பால் போட்டாரு, ஆஃப் ஸ்டம்ப் புடிங்கிடுச்சு. அது ஒரு மேசிவ் மூமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட வித்தியா காமிச்சாரு. ஆஸ் யூஸ்வல் அஸ்வினோட ரெக்கார்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோக்ஸ் கிட்ட ஆப்வியஸ்லி 7-8 வாட்டி அவர் அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா அப்படிதான் ஒரு ஸ்கெட்ச் பியூட்டிஃபுல்லா போட்டாரு அஸ்வின். அவரோட டிபிக்கல் போலிங் ஸ்பெல் ஆஃப்டர் என்ன சொல்றது 2 days நான் பாக்குறேன். ஏன்னா என்னதான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தாலும், இந்த ஃபர்ஸ்ட் செஷன் போட்டாலும், இந்த செஷன் செகண்ட் செஷன்ல தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கா டிபிக்கல் அஸ்வினோட ஸ்பெல் நான் பார்த்தேன். தூக்கி அழகா அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு லென்த்ல செட்டில் ஆகி செமையா போட்டு இருந்தாரு பென் ஸ்டோக்ஸ்க்கு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப வந்து என்ன சொல்றது எப்பவுமே அக்ரெசிவா விளையாடுவாரு, ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுவார். ஆனா ரொம்ப ஒரு மாதிரி ஷெல்குள்ள போயிட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதான் அஸ்வின் செம்மையா அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாரு. போல்டு ஆஸ் யூஸ்வல் டிபிக்கலா அஸ்வின் வந்து பென் ஸ்டோக்ஸ் எடுக்கிற விக்கெட் தான் அது. மேசிவ் மூவ்மெண்ட் அந்த டைம்ல இந்தியாக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பென் ஸ்டோக்ஸ் நின்னா எங்கேயோ எடுத்துன்னு போயிடுவார் ஸ்கோரை. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பென் ஃபோக்ஸும் ஓலியோ போப்பும் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஓலியோ போப் கண்டிப்பா அவரை பத்தி சொல்லியே ஆகணும். நான் என்னோட இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ரிவியூலேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஓலியோ போப்ன்றவருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர். அவரோட இன்னிங்ஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய அவரோட டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸ் கூட பார்த்திருக்கேன். இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆவாரு, ஆனா கண்டிப்பா அவர்கிட்ட அந்த கேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேபி ரொம்ப ஆர்டினரி அவுட் ஆயிருக்கலாம். பட் டெஃபினெட்லி அவர் ஒரு நல்ல பிளேயர். ஆக்சுவலி சூப்பரா கவுண்டர் பண்ணார் ஸ்பின் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. பார்க்கும்போதே செம்மையா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா அவருக்கு வந்து பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் இது. அண்ட் செம்மையா விளையாடிட்டு இருக்காரு ஒரு எண்ட்ல. ஒரு பக்கம் பென் ஃபோக்ஸ் எப்பயாவது சர்வைவ் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. 18 ரன்ஸ் ட்ரையல் இங்கிலாந்துல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல எவ்வளவு ரன்ஸ் அடிச்சா இந்தியாவுக்கு வந்து பெட்டரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 100 ரன்னுக்கு மேல போக கூடாதுங்க. ஈவன் தோ ஒரு பார்ட்னர்ஷிப் கேதர் ஆனா கூட டார்கெட் 100 ரன்னுக்கு மேல போனாலே கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஏன்னா 4th பேட்டிங் விளையாடும் போது ஆப்வியஸ்லி டெஸ்ட் மேட்சஸ்ல என்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க் தாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் வெதர் இங்கிலாந்து வந்து ஏதாவது பெரிய லீடு எடுப்பாங்களா, இல்ல இந்தியா வந்து டக்குன்னு அந்த 5 விக்கெட் எடுத்து டார்கெட்டை சேஸ் பண்ணி இன்னைக்கே டெஸ்ட் மேட்சை முடிப்பாங்களான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.